நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்முடைய இணைந்து உரையாட வந்திருக்கிறார். Oh, so signing it. இது பிக் பாஸ் காமன் மேன் ஷோ எபிசோடு 10 சீசன் 1 25ஆம் தேதி ஒளிபரப்பான த கேம் ஆஃப் பிளைண்ட் ஃபுட்பால் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இன்னைக்கு வந்து நடந்தது என்னன்னா, இந்த இந்த டாஸ்க்கு ராசரி டாஸ்க் இருக்கும்ல, Yes. அந்த டாஸ்க்குக்கு வந்து ஒரு ஒரு ரிஹர்சல் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஜெயிச்ச அதாவது செலக்ட் பண்ணவங்கள வந்து ஒரு 3 டீமாக பிரிச்சுட்டு ராசரி டாஸ்கில் போய் என்ன மாதிரி இவங்க வந்து எடுக்கிறாங்க, ம். அந்த படபடப்போடு போய் அதில் இருக்கிற அமௌண்ட் அந்த அமௌண்ட்டுக்கு அதாவது ஜெயிச்சது 5000ன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 5000த்துக்கான பொருட்கள் அவங்க எடுக்கிறாங்களான்றதான் இன்றைக்கி பிரதானமான விஷயம். அதில் முனியம்மாவுடைய முகத்திரை கிழிஞ்சது. அந்த முனியம்மாவுக்கான அந்த முட்டு கொடுக்கறத வந்து கண்ணால் பார்க்கும்போதே தெரியுது. ஆ. அது அப்பட்டமான முட்டுன்னு ஆரி சொல்கிறதா இருக்கட்டும், ஆம், இவங்க என்னது ஒன் ரா ஆஃப் த ஜட்ஜு ஓவியாவா? ம் மாயா? மாயா அவங்க சொல்கிறதா இருக்கட்டும், ராஜு சொல்கிறதா இருக்கட்டும், ஓவியா தான் எதுவுமே பேசுறது இல்லையே. ஆ. நேற்று வந்து டான்ஸ் ஆடினாங்க, அது கொஞ்சம் தெரியுன்றதுனால. ஆமா. இன்னைக்கு இன்னைக்கு 2 இடத்துல பேசுனாங்க. 2 பேசினாங்க. முக்கியமாக மணிகண்ணனை கூத்து பக்கத்தில் உட்கார வச்சாங்க. ஆமா. அவ்வளோதான். அந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்போது அப்பட்டமான விதிமீறல், அப்பட்டமாக வந்து ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க. ம். ஆனால் அவங்களுக்கு ஒரு முட்டு கொடுக்குறதும், அந்த டீமில் இருக்க அத்தனை பேருமே வந்து இது ரொம்ப தப்புன்னு பேசிட்டு இருக்கிறதும், அதெல்லாம் தான் என்னன்றதை இந்த எபிசோடில் வந்து பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வை ஸ்டேட் வித் அஸ். ஸோ இங்க முதல்ல வரும்பொழுதே வந்து இந்த டீம்குள்ளார மூட்டி விடுவாங்கன்னுவாங்கல்ல ஜாக்கி. ஆமா. அந்த மாதிரியான விஷயத்த தான் பண்ணாங்க. ஆ. ஏன்னா, அப்பதான் வந்து யாராவது கரெக்ட்டா ஒருத்தவங்கள சொல்றதா இருக்கட்டும், ம். கரெக்ட்டா இந்த நாமினேட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அப்படிங்கிறதுக்காகவே, ம். டீம்குள்ளார வந்து அதுவும் எப்படி மூட்டி விட்டாங்கன்னா, யாரெல்லாம் வந்து கிரீன் வாங்கியிருக்கீங்க? ம். யாரெல்லாம் ரெட் ஸ்டார் வாங்கியிருக்கீங்க? ஒண்ணுமே வாங்காதவங்க யாரு? ம். அப்படிலாம் கேட்கிறப்ப, ம். இப்ப டீம்ல இருக்கிற நெறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. உதாரணத்துக்கு அந்த யோகா பண்ணாங்க இல்லையா? அவங்க வந்து ரொம்ப தெளிவா என்ன சொன்னாங்கன்னா, ம். ஆஃப் கேமரால வந்து பயங்கரமா பாராட்டுறாங்க. ம். பயங்கரமா நல்ல விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா ம். ஆன் கேமரால வரும்போது மாத்தி பேசுறாங்க. ஓகே. அத செய்யாம இருந்தாலே பரவால்ல அப்படின்னு சொல்றப்ப, ம். டக்குன்னு எங்க சாட ஆரம்பிச்சாங்க எல்லாரும்னா வந்து அரவிந்தனையும், அந்த கரிஷ்மாவா? கரிஷ்மாவையும் சாட ஆமா. ம். ஆரம்பிச்சாங்க. அது இங்க எப்பவுமே ஒரு விஷயம் இருக்குங்க. ம். அவங்களுக்குன்னு ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கவே இருக்காது இந்த மாதிரி. ஆமா. இவங்க சொல்லியே அது வளருதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த ஒரு விஷயத்த வந்து பண்றாங்க. ம். அப்ப அரவிந்தன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அவரு சொல்வாரு, ம். "நான் அப்படிலாம் விளையாடல. ம். நேத்து கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒழுங்கா வந்து ஆட வரல. அவங்க தூக்கும்போது அன்ஈஸி ஆயிட்டாங்க. ம். கோஆர்டினேஷன் இல்லன்னா கூட, இது வேற வேற கேம்ல பார்த்துக்கலாம். பட் அந்த இடத்துல அவங்க ஒழுங்கா பண்ணலங்கிறத நான் அவங்க மேல கூட சொன்னேன்." ம். அப்படிங்கிற ஒரு ஆனா விஷயமா இன்னைக்கு இருக்கட்டும். டீம் பண்ணும்போது கூட அவங்க அங்க போய் உட்காந்துக்கிட்டாங்க. ஆமா நீங்க சார். கூட வந்து டீம் பிரிக்கும்போது சரி, அவங்க இப்ப போய் அதுதான் எனக்கு இப்ப ஒருத்தவங்கள வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கேன் நானு. அந்த கம்ஃபர்ட்டுக்கு இப்ப கம்ஃபர்ட் வந்து எனக்கு வந்து கைய தொடுறது மட்டும் கம்ஃபர்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க டமால்னு அள்ளி தூக்குனீங்கன்னா எப்படி? அந்த கம்ஃபர்ட்டுக்கு நான் இன்னும் வரல இல்லைங்களா? கரெக்ட். அது வந்து இப்ப ஆண்கள் வேற மாரி சிந்திப்பாங்க. பெண்கள் வேற மாரி ஆமாமா. சிந்திப்பாங்க. என்டையர்லி டிஃபரெண்ட் மேடம். அதேதான், என்டையர்லி டிஃபரெண்ட். அதேதான். ஆமா. ம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில அப்படிதான் கரிஷ்மா உணர்றாங்கன்ற மாரி நான் ஃபீல் பண்றேன். பட் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா, ம். அங்க இருக்கிற நெறைய பேருக்கு கரிஷ்மாவ பிடிக்கல. அது வந்து ரொம்ப அப்ரப்ட்டா தெரியுது. ம். அவங்க வந்து அ எல்லாருமே என்ன சொல்றாங்க, முக்கியமா அவங்க கூடவே இருக்காங்க இல்லையா? அந்த ம். பிரியங்கான்னு நெனைக்கிறேன். பிரியங்காவா? ம். இல்ல இன்னொருத்தவங்க. அந்த கிரீன் ஸ்டார் வாங்கிட்டாங்க அந்த பொண்ணு. டக்குன்னு இப்ப பேர் ஞாபகம் வரல. ஓகே. அந்த பொண்ணு வந்து எப்பவுமே என்ன சொல்றாங்கன்னா, கரிஷ்மா வந்து என்கிட்ட வந்து கிரீன் ஸ்டார் எனக்கு குடுன்னு சொல்றா. ம். என்ன வந்து செலக்ட் பண்ணுன்னு சொல்றாங்க அப்டின்னாங்க. அது எல்லாரும் அப்படி செலக்ட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு நாள்ல தெரிஞ்சிரும். அது ம். அந்த மாரி கரிஷ்மா சொல்றாங்கன்றத தான் திரும்ப திரும்ப மென்ஷன் பண்றாங்க. ம். அது என்ன கதைன்னு நமக்கு காட்டல. பட் அது வந்து எல்லாருக்குமே உள்ள வெறுப்பு இருக்கு. சரி. ஸோ இந்த மாரியான வெறுப்புகள் இருக்கும்பொழுது, டக்குனு அரவிந்தன் என்ன சொல்றாரு அப்டின்னா, ம். "நீங்கலாம் முதல்ல டீமோட விளையாடாதீங்க." ஓகே. இப்ப வந்து இந்த ஊர் 2 பட்டா பூசாரி கொண்டாட்டம்ன்னுவாங்கல்ல. ஆமா. அந்த மாரியான ஒரு நிலைமை தான் போயிட்டு இருந்தது. சரி. போயிட்டு இருக்கும்பொழுது தான் கேமையே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ கேமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ம். ஒரு ஃபுட்பால் கேமு. ம். அ அ ஒரு கோச் ஒரு டீம்ல இருந்து இருப்பாங்க. ஒரு பிளேயர் அப்டின்னும்பொழுது, டீம முதல்ல பிரிச்சு விட்டாங்க. 7 பேரா உட்காந்துக்கங்க அதுல ஒரு அப்டின்னாங்க. ஆள் எக்ஸ்ட்ரா இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவரு தான் வந்து ஸ்டார்ட் மணிகண்டனா? எஸ். ஷார்ட் கிங் மணிகண்டன் அவரு. ஷார்ட் கிங் மணிவண்ணன். மணிவண்ணன். ஆ ஆமா. நம்ம ஷார்ட் மணிகண்டன் சொல்றோம் ஷார்ட் கூட. கிங் மணிவண்ணன். ஷார்ட் கிங் மணிவண்ணன வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆள் எக்ஸ்ட்ராவா இருக்காருன்னதுமே அவர வந்து ஜட்ஜா கூட்டு உட்கார வச்சாங்க. ஆமா. உண்மையிலேயே அவர் வந்து இந்த 3 டீப்ப பத்தி பேசும்போது கரெக்ட்டா சொன்னாப்ல. ஆரி தான் உண்மையிலேங்க. வந்து குட்டைய குழப்புனாப்ல. எஸ். ஏன்னா, நீங்க ஒருத்தவங்க வந்து
அ ஒரு நீங்க தான் அந்த பொறுப்ப குடுக்குறீங்க. ஆ. அவர் தப்பா சொல்லியிருந்தாரு, தப்பா கணிச்சிருந்தாருன்னா, நிச்சயமா அது வந்து அவரு கோவத்துல சொல்றாரு அப்படின்னு சொல்லலாம். எஸ், அங்கருந்து எஸ், உட்காந்து எஸ். ஃபுல்லா கிராஸ் பண்ணி நம்ம கூட வந்து அவரு வந்து ஏதோ விளையாட்டுத்தனமா இருக்காரு, ஆமா, பேசுறாருன்ற ஆமா, மாரி ஆமா, இல்ல. ஆமா. ரொம்ப கிளியரா, கரெக்ட்டா வந்து சொல்றாரு. ஆனா, அத மறுதலிக்கும் விதமா நாங்க வந்து தனியா வந்து வேற மாரி நாங்க வந்து ஓலா விடுவோன்ட்டு ஓலா எஸ். விடுறது தான் இன்னைக்கு வந்து செம காமெடியா இருந்தது. உண்மையிலேயேங்க. அதுக்கு நீங்க அவர கூப்ட்டுருக்க வேண்டியதில்ல. ஆ. இதுல என்ன அது வேற கூட்டுட்டு உட்கார வச்சுட்டு நீங்க என்ன சொல்ட்டீங்க, ஒரு சீட்ட குடுத்து உட்கார வச்சுட்டு, இவங்கலாம் வந்து நாங்க ஜட்ஜ்மென்ட் குடுத்தாங்கன்னா எங்கள தப்பா பேசுவாங்க. என்னத்துக்கு கூப்பிடுறீங்க? ஆ. என்னது ஸ்டேட்மெண்ட் அது? இல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டே ரொம்ப தவறு தவறு. ஜாக்கி. ஆ. அந்த தவறுல இன்னுமே என்ன அப்டின்னா, அவர் ம். நீங்க சொல்லியிருந்த மாரி இப்போ ஆ. ரொம்ப மொக்கையா அவரு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ம். "என்னய்யா இந்த மாரி ஒரு ஒரு விஷயத்த குடுக்குற?" அப்டின்னும் பொழுது, அப்ப கூட நீங்க அவர வந்து நக்கல் விழும் விதமாலாம் சொல்ல முடியாது. நீங்க எப்டி சொன்னீங்கன்னா, "உன்னலாம் உட்கார வச்சேன் பாரு" அப்டின்ற மாரி அப்படின்னா என்ட்ட என்ன நீங்க? பேசுவான். ஆ. அத விடவா நீங்க சிறப்பா சிறப்பா ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டீங்க. எனக்கு குடுத்துடுறீங்க? புரியல எனக்கு. எதுக்கு நீங்க கூப்பிடுறீங்க? அதேதான். அவரு வந்து கூப்பிட்டு என்ன ஜட்ஜா உட்கார வைங்கன்னு சொன்னாரா? ஆ. அப்புறம் அவரு வந்து கருத்து கேட்கிறாரா? அப்ப உங்களுக்கூடயே கோஆர்டினேஷன் இல்ல. எஸ். ராஜு அவருக்கு குடுக்குற முக்கியத்துவத்த உங்களுக்கு தாங்க முடியல. அதான் உண்ம. அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்ல. நான் சொல்றேன். ராஜு வந்து மணிவண்ணனுக்கு குடுக்குற முக்கியத்துவம் ஆரிக்கு புடிக்கல. அவ்வளோதான். அதனால வந்து அது வந்து ஒரு மூஞ்சியே செத்து போச்சுங்க அவருக்கு. ம். அவரு அப்படியே வந்து போய் ஒரு மாரி போய் உட்காந்துருவாரு அவரு. ஆமா. வணக்கங்க அப்டின்ட்டு போய் அப்படின்ட்டு போவாரு. உட்காரு போ. ஏன்னா நீங்க ஜட்ஜ் பொசிஷன்ல இருக்கீங்க. உங்கள ஒண்ணும் எஸ். சொல்ல முடியாது. எஸ். இதுக்கு எதுக்கு நீங்க வந்து நீதி, நியாயம், நேர்மை, எருமை, அவ்வளோதான். கருமம், இதெல்லாம் கர்மம் இதெல்லாம் பேசிக்கிட்டு, அதான் அத இப்ப அப்படியே விட்டு போயிரலாமே! இந்த அடிக்கடி சொல்ற விஷயம் தான் ம். ஜாக்கி. நமக்கு உனக்கு ஒரு நியாயம்னு படுறது எனக்கு நியாயம்னு படாது அப்டின்னுவாங்க ம், இல்லைங்களா? ம். ஆனா காமனா ஒரு விஷயம் எல்லாருக்குமே இது தவறுன்னு தெரியும். ஆமா. அதுதான். அந்த மாதிரி காமனா இருக்கிற விஷயத்த கூட ம். நீங்க உங்களுக்கு சார்பா தான் பேசிக்கிறீங்க. உங்களுக்கு சார்பா தான் மாற்றி குடுக்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஓகே. அந்த ஒரு விஷயம் இருக்கு. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ம். அத சொல்லும்பொழுதான காரணங்களத்தையுமே நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ம். அந்த மாரியான காரணங்கள் தான் வந்து ஜட்ஜஸ் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ம். ஸோ மணிவண்ணன் வந்தாரு. நீங்க சொன்ன மாரி அப்ப மட்டும் தான் வந்து ஓவியா பேசினாங்க. ம். "சேர் எடுத்துக்கோங்க, உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விஷயங்களா இருக்கட்டும். ம். அதுதான் மணிவண்ணன் நடந்தது. மணிவண்ணன் டீம்லேருந்து எடுத்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ம். அரவிந்த் இருந்தாருன்னு நெனைக்கிறேன். அந்த டீம்ல அரவிந்த், சுகுமாரன் அந்த அ அவங்க பேர் என்ன ஜாக்கி? கரிஷ்மா எல்லாருமே அந்த டீம்ல ஒரே இருந்தாங்க. ஒரு நிமிஷம். ஸோ, அதனால வந்து அரவிந்தன் டீம் இவங்கலாம் வந்துட்டு இருந்தாங்க. இதுல ஃபர்ஸ்ட்டு விஷயம் நீங்க வந்து பண்ணது ரொம்ப கரெக்ட்டு. ம். அரவிந்தனுக்கு கண்ணு தெரியுது. ம். தெரிஞ்ச கடகடன்னு போய் ஃபுட்பால்ல போட்டுருவாரு கோல. அப்ப கரெக்ட்டா ராஜு கரெக்ட்டா ராஜு கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா கண்டுபிடிச்சு கீழ தெரிஞ்சதுல்ல, அத ஆ. வச்சு போட்டேன். அவங்களுக்கும் தெரிஞ்சது. ஆமா. ஆனா அவங்க வந்து நடிச்சாங்க. அட்லீஸ்ட் அவங்க அந்த மாரி கூட நடிச்சு போட தெரியல பாத்தியா உனக்கு? அப்படின்னு அப்படின்னுவாங்க. சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் அங்க வந்து மெயினு. எஸ். இதுதான் கிராஸ்பிங் பவர். இதுதான் வந்து என்னெல்லாம் எல்லா விஷயமுமே வந்து நம்ம எதெல்லாம் கடந்து வந்திருப்போம். ஆமாமா. அதனால நீங்க என்ன விஷயம் பண்ணாலும் நமக்கு தெரிஞ்சிரும். ம். அதுதான் வந்து இந்த பழக்கம், அனுபவம் அப்படின்னு சொல்றோம்ல அதுதாங்க. ஓகே. எஸ். ம். சரி இப்ப இந்த பழக்கம் பேசும்போதே வந்து ம். நமக்கான பழக்கங்கள் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாருமே. ம். பழக்கம் வழக்கமாகும். பயங்கரமா பேசுறான்ல. ரொம்ப ஸோ வேகமா என்ன பேசுறீங்க. வழக்கம் வழக்கம் அப்டின்னா, ஒண்ணும் இல்ல. லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு, சப்ஸ்கிரைப் கரெக்ட்டா பண்ணிருங்க. ம். சொல்ல சொல்ல தான் வந்து நெறைய பேர் அத வந்து லைக், கமெண்ட் பண்றீங்க. யாரோ ஒருத்தவங்க கூட சொல்லியிருந்தாங்க. ம். டிவில பார்க்கும்பொழுது மறந்துடுறோம். அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு நீங்க ஞாபகப்படுத்தும்போது ஞாபகம் எஸ். வந்துரும்னு அதனால சொல்லிட்டு. தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல சொல்றாரு. ஸோ அதான். ம். அதனால லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனல் மட்டும் அல்லாமல் நம்மளுடைய 4 சேனல்களையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அண்ட் வாட்ச் ஹவர்ஸும் நமக்கு இன்கிரீஸ் ஆகணும். ஸோ அப்படியே பின்னாடி ஓட விடுங்க. அப்படியே உங்களுக்கு லவ் டைம் கிடைக்கும்போது சிம்பல் தான். லவ் நம்மளுக்கு குடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயந்தி அண்ட் ஃபாத்திமா அபு அண்ட் அமுதன், அ பார்த்தா, அ சுகன்யா பழனியப்பன் அண்ட் கார்த்தி, கார்த்திகை கோபாலகிருஷ்ணன், அ மேரி எல்பி இவங்க. அதுக்கப்புறம் வந்து செல்வபாண்டியன், அதன் பிறகு ஜாய் ஜெனிதா, ஜோய் ஜெனிதா, கொண்டீஸ்வரனா? கொன்றை கொன்றை வேந்தன் சாரி கொன்றை கொன்றைவேந்தன், வேந்தன், அதுக்கப்புறம் பாமகமா, நண்டு சிண்டு. நண்டு அவங்க சிந்து. வந்து அதே மாரி அரவிந்தனும் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, லைக் கமெண்ட் போட்டாச்சு. ம். ஹைப் பண்ணியாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவருமே மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கங்களேன். அதான் அந்த அவர் லவ் போடல. ரூல் மாரியே ஃபாலோ பண்றது வந்து எஸ், ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா. எஸ். ம். ஓகே. ஸோ இவங்கலாம் தான் வந்து நமக்கு லவ் சிம்பிள்ஸ் வந்து குடுத்துருந்தாங்க. அட்லின் வந்து என்னோட டீ ஷர்ட்ஸ்லாம் வந்து இப்பலாம் வந்து கலெக்ஷன்லாம் வேற வேற லெவல் இருக்கு. லெவல்ல. இது கூட புதுசு தான். ஆமா. இதுல உண்மையா இன்னொரு விஷயம் சாவரியா வந்து திரும்ப வந்துட்டாங்க. அவங்க ம். வந்து திரும்ப கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ம். அவங்க பார்க்கறது இல்லையாம். இந்த ஷோ பார்க்கறதில்ல. பிக் பாஸ்க்காக தான் வெயிட்டிங் செப்டம்பர் மாசத்துல. பட் இருந்தேன். சாவரியா சாவரியா அதுக்காக தான் இந்த சொன்னேன். बिल्कुल की जावरिया स्विंकिल की मंजिल बुन सावरिया हूँ தேங்க் யூ. मन के गे உடன் मैं बदगू बन गए दगगू
कल मेरे ज़ेबत गूं कल मेरे ज़ेबत गूं सावरिया 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 हो. நல்ல பாடல். ரொம்ப அருமையா பாடுனீங்க. தேங்க்யூ மேம். என்ன பண்ணி தேங்க்யூ. அப்படிங்கிற மாரி இருக்கு. பட் அருமையா பாடியிருக்கீங்க. தேங்க்யூ. சரிங்களா? ம், ம், ஸோ அதான் சாவரியாவுடைய கமெண்ட்ஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா? பார்க்கறதில்ல. பட் ஆனாலும் இந்த ஷோ வந்து உங்க மூலமா நான் கேட்டுக்கிறேன். ம், அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நன்றி சாவரியா. ம், அண்ட் அதே போல வந்து பிரேம் கோகுல்ஸ் வந்து சொல்லியிருந்தாரு. இந்த பாப்பாலாலிய உட்டுருங்க. ம். அட வந்து ஓ பிரியாவ கூட உடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஓம் நமக. அந்த பாட்டோட வீடியோ கூடவா உங்களுக்கு ஞாபகம் இல்ல. இல்லைங்களா? ஆக்சுவலா அததான் நான் வந்து ஓ பிரியா பிரியான்னு சொல்லிட்டேன். அந்த ஓம் அப்படியா? நமக பாட்ட தான் சொல்லியிருக்கணும். நம்மளுக்கு இந்த சாட்டின் நைட்டி வந்ததுல எனக்கு இதெல்லாம் விட்டுட்டேன். அதான் உண்ம. நைட்டினாலே நீங்க ஒரு மாரி இதுவாயிடுறீங்க ஜாக்கி. நைட்டி, நைட் ட்ரெஸ் அப்படின்னு வரும்போதே நீங்க ஒரு மாரி தெக மாறிடுறீங்க. அது ஏன்னே தெரியல. கண்ணாடிக்கு மேல கண்ணாடி போட முடியாதுரி. இந்த நண்டு சிண்டு சொல்ற மாரி ஹைப்பர் ஆ. ஹைப் பண்ணியாச்சு, லைக் கமெண்ட் பண்ணியாச்சு. கோல்டன் ரூல் ஃபாலோ பண்ணியாச்சு. முடிஞ்சிச்சு. தட்ஸ் ஆல். என் பணி முடிஞ்சது அப்படின்ற மாரி. அப்படின்றது. அதே போல இன்னொரு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ம், அ இவரு மணிகண்டன் தான் சொல்லியிருந்தார். ம். இந்த அரவிந்த், கரிஷ்மா லவ் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எஸ். இப்போலேருந்தே ஒரு கதை வந்து ஃபார்ம் பண்றாங்கன்ட்டு. அத ஒரு கரெக்ட்டா மென்ஷன் பண்ணாரு. அதே மாரி அவர் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னு நெனைக்கிறேன். யாரு? மணிகண்டன் தான். ம். இது மணிவண்ணன் கிடையாதுங்க. மணிவண்ணன்ங்கிறீங்க ஜாக்கி. அது மணிகண்டன் ஆமா. அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாரி ஜீவிதா நன்றிகள். பூபாலன் வந்து இன்னைக்கு மருதாணி சாங்கோட லிரிக்ஸ் புரிஞ்சுது. ஆ. கைண்ட்லி ரிக்வெஸ்ட் டெய்லி சாதனா சர்க்கம், பாம்பே ஜெயஸ்ரீ, உதித்தா சாங் எல்லாம் பாடுங்க. உங்க மூலம் லிரிக்ஸ் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. தேங்க் யூ. அதே மாரி முனியம்மா வந்து வெளுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, செல்வராணி பாண்டியன் அண்டு இவரு பிரேம் கோகுல்ஸ். இவங்க 2 பேருமே 2 பேருமே கரெக்ட்டா வந்து மென்ஷன் ரொம்ப பண்ணியிருந்தாங்க. அழகா போட்டிருந்தாங்க. ஓகே. இந்த முனியம்மா கான்செப்ட்ல இப்படியே போயிடுவோம். ஆ. ஃபர்ஸ்ட்டு வந்து இவங்க நம்ம செல்வராணி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆ. முனியம்மா வெள்ளந்தியா மாமா? ஆமா. வெள்ளந்தியா. ஆமா. மாயா வந்து தற்பெருமை வந்து திவாகரின் தற்பெருமைலாம் அதுதான் வந்து வேற வேற லெவலு. ஆமா. ம். அவரின் ஆசை அடுத்த பிக் பாஸ் ஹோஸ்ட்டா வருவாராம். ம். யாரு கண்டது? ம். தமிழ்நாட்டுல என்ன வேணாலும் நடக்கலாம். அதேதான். ம். அதே மாரி மணிவண்ணன் ரொம்ப நல்லா பண்ணாரு. டான்ஸ் மாரத்தான் வரப்போகுது என்று சிம்பாலிக்காக நீங்க ஒரு டான்ஸ் ஆடிட்டீங்களாமே! ஆமா. ம். ஓகே. ஆனால் உங்களை விட சுதா கியூட்டா சிரிச்சு ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஆமா, ஆமா, தேங்க் ஆமா. யூ யா. அதுக்கப்புறம் வந்து இனி ஓ பிரியா பிரியா பார்த்தா கூட உங்க டான்ஸ் தான் நினைவுக்கு வரும். அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்ப நன்றிகள். பிரேம் கோகுலுடைய அந்த இது இருக்கு இல்லையா? கமெண்ட் கமெண்ட். முனியம்மா பத்தி. அப்படியே போயிட்டு முனியம்மாவுடைய தலகணத்தை இதுல பேசிடலாம் அப்படியே. சொல்லுங்க. கண்டிப்பாக. ஸோ பிரேம் சொல்லுங்க. கோகுல் என்ன சொல்லியிருந்தாருன்னா, முனியம்மா சாயம் வெளுத்தது. ம். இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னா, ம். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. தன்னுடைய கணவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கல்யாணத்துக்கு அவங்கள பொண் பார்க்க வரும்பொழுது, ம். அவங்களோட வந்து அழகை பற்றி யோசிக்காமல், அவர்கள வந்து பார்த்த உடனேவே வந்து அவங்க வந்து அவருக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறது. ஈவன் தோ ம். அவங்க அம்மா, முனியம்மா அம்மாவையே அவங்கள இன்சல்ட் பண்ணாலும் கூட, ம். அவர் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ஹஸ்பண்டா இருந்தாரு அப்படிங்கிறத தான் வந்து ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணாங்க. ம். ஆனா இன்னைக்கு வந்து ஜட்ஜஸ் கமெண்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஏன் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னைய ஆடவே கூடாதுன்னு சொல்லி என்னைய ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுவாரு. ஆமா. அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து சொன்னாங்க. ரொம்ப கான்ட்ரடிக்டரியா இருக்கு. ம். நான் வந்து தவறாக கூட இருக்கலாம். பட் இன் மை ஒப்பீனியன் இதுதான் வந்து அவங்க ரொம்ப வந்து ஸ்டோரீஸ வந்து கதைய உருவாக்கி உருவாக்கி சொல்றாங்களோ. சொல்றாங்க. இன்னைக்கு வந்து அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு தலகணம் இருக்கு. ஆ. தற்பெருமை இருக்கு. தற்பெருமையோட தலகணம். எஸ். தலகணம் என்னன்னா, நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிச்சு. ம். அந்த தெரிஞ்சதன் மூலமா என்ன பண்றாங்கன்னா, நான் பேசுறது தான் ரொம்ப சரி அப்படின்றதுல ரொம்ப ஆணித்தரமா இருக்காங்க. எஸ். யாரையும் மதிக்கிறது கிடையாது. ஏன்னா, நீங்க அங்கேயே வந்து பஸ்ஸ விட்டு தெருத்தி விட்டுருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ம். பஸ்ஸுல இருந்து கார்ட குடுத்து, சேர பிடிக்கலனாலும் கார்ட குடுத்து இங்க எட்டுன்னு வந்து இப்ப நீங்க ஒரு தப்பு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆ. இப்ப நீங்க தப்புன்னு தெரியுதுன்னும்போது, எல்லாருமே உங்கள காமிக்கும்போது, இவங்க தான் எங்கள வந்து மதிக்கல, நாங்க சொல்றத கேட்கலன்னும்போது, உங்களுக்கே தெரியும் நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்கன்ட்டு. எஸ். ஆனா, ராஜ் அ ஆரியும் இவங்க மாயாவும் முட்டு குடுக்கும்போது, ஆ. அதுவும் அப்ப ஆரி முட்டு குடுக்கும்போது உங்களுக்கு ஒரு தைரியம் வரும் தெரியுமா? அதுதான் முக்கியமா ஆரி அதுக்கு முட்டு எப்படி குடுக்குறாரு அப்படின்னா, ஆ. நீங்க தான் அவங்கள பேச விட மாட்டேன்றீங்க. அதே மாரி மாயா வந்து ம். அவங்களுக்கு கதை சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. ம். அப்புறம் ஏன் அவங்களுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கே நீங்க வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்கன்றாங்க. அது ஏங்க முனியமா வச்சுட்டு எல்லாரையும் அனுப்பிச்சிட வேண்டியது தானே! அது அவங்கள வச்சுக்க வேண்டியது தானே! எதுக்கு நீங்க எல்லாரையும் வச்சு கூட்டு வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க? முக்கியமா ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி. இப்ப ம். எனக்கு வந்து நீங்க வந்து என்னைய ஒரு வேலை செய்ய சொல்றீங்கன்னு ம். வச்சுக்கோங்களேன். ம். எனக்கு ஒண்ணு நான் வந்து அதுக்கு ஆப்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உதாரணத்திற்கு வந்து இல்லங்க. அதுக்கு
அதுக்கு நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். இல்லன்னா சொல்றத கேட்டு செய்யற அளவுக்கு புத்தியாவது அதுதான் இருக்கணும். இப்ப சொல்ல வரேன். எதுவுமே செய்யாம நான் வச்சது தான் நான் புடிச்ச முயலு தான் 3 கால்னு சொன்னா, நீங்க உதாரணத்த சொல்லாதீங்க. சொல்லுங்க பாப்போம். இல்ல இப்ப என்ன ஒரு உதாரணத்துக்கு இப்ப இந்த இந்த சப்பாத்தி செய்ற கதை தான். ம். சப்பாத்தி உனக்கு செய்ய தெரியுமான்னா, ம். "என்ன விட்டுருங்க நான் சப்பாத்தி சூப்பரா செய்வேன்" அப்படின்னு ம். சொல்லிட்டு தண்ணிய போட்டு மாவ நல்லா குழப்பி வச்சுட்டு, ம். "எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் நீங்க பார்த்துக்கங்க." ஆ. இதுதான் செய்யாதீங்கன்றேன். ஆமா. உங்களுக்கு ஆரம்பத்திலேயே தெரியலன்னா தெரியல. ம். இல்லையா? சப்பாத்திக்கு இந்த மாவுக்கு இவ்வளோ தண்ணி ஊத்தணும்னு கேட்டா பிரச்சனையே கிடையாது. ம். இவங்க அங்க பேசும்பொழுதே என்ன பண்றாங்க அப்டின்னா, என்னங்க என்ன அப்டின்பொழுது ஒரு ஒரு டிஸ்கஷன் வரும்போதே, என்னைய கேட்கவே விட மாட்டேங்கிறாங்க. அவங்க எப்படி சொல்றாங்கன்றத கேட்டு தானே நான் சொல்லணும் பொழுதே, டக்குனு அந்த திவ்யா அந்த பொண்ணு, பிக் பாஸே பார்க்கலனா கூட அந்த பொண்ணு தைரியமா மைக்க புடுங்கியே பேசுச்சு. அதுக்கும் கதை வளர்த்த ஆரம்பிச்சாங்க. ஆமா. என்ன நீங்க என்ன நீங்க மைக்க மைக் புடுங்குறீங்க புடுங்குறீங்க? அப்படின்னுட்டு. ஆ பின்ன அந்த போய் பச்சையா பொய் சொன்னா அப்ப புடுங்க மாட்டாங்களா? அந்த பொண்ணு இங்க வந்து இங்க இப்ப பொய் சொல்றது வந்து ரொம்ப கலையா மாறிடுச்சுங்க. ஆமா ஜாக்கி. ஒரு வார்த்தை சுத்தம், ஒரு ஒரு சொன்ன விஷயத்துக்கு வந்து அக்கவுண்டபிலிட்டியா இருக்கிறது. அதாவது இயலாமையில சில விஷயங்கள் நடக்கலாம். ஆ ஆனா, அதையே ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு, எஸ். எனக்கு வந்து என்ன பாதுகாக்கிறதுக்கு வந்து மாயா இருக்காங்க, ஆரி இருக்காங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, ஒரு விஷயம் நீங்க பண்றீங்கல்ல, ஆ இன்னைக்கு ஜெயிக்கலாம். ஆனா, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பேர் வந்து அவ்வளவு சலிசலின்னு நொறுங்கிடும். எஸ். அதுதான் உண்மை. உண்மை. ஏன்னா எல்லாரும் ஏன்னா ரொம்ப நாள் நீங்க ஜெயிக்க முடியாது. நான் இப்பயும் சொல்றேன். ம். ஜெயலலிதா எத்தன இடத்துல பேசப் போறாங்க, கலைஞர் எத்தன இடத்துல பேசப் போறாங்க. ஆனா, ஜெயலலிதா வந்து இரும்பு மங்கைன்னு பேர் ஒரு எடுத்து வைப்பாரு. பூதாகரமா வந்து உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் அவங்க. அது பாருங்க, இப்போ ஒருத்தவனும் வந்து சுத்தமா மதிக்கிறதே கிடையாது. எஸ். வெளியில சொல்லிக்கலாம் நீங்க, என்ன வேணாலும். ஆனா கலைஞருக்கான ஒரு கொள்கையும், கோட்பாடும், அவர் இன்னைய வரலயும் அவருக்கான வந்து மரியாதைய குடுக்குறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. அது மாரி தான். அது அதனால இன்னைக்கு ஜெயிக்கலாம். பொய் சொல்லிட்டு ஜெயிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா, பின்னாடி ரொம்ப அந்த பொய் சொல்றதுல இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு ஜாக்கி. அங்க இருக்கிறவங்களே சொல்றாங்க. "ஏன் ம். நீங்க இவ்ளோ அடமன்ட்டா இருக்கீங்க?" இருக்கீங்க. அப்படின்னு. அடமன்ட் தட்ஸ் அந்த வார்த்தையே சொல்றாங்க. "ரொம்ப பொய் சொல்றாங்க" அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த ம். ஷோபான்னு நெனைக்கிறேன். அவங்க கூட சொல்லுவாங்க. "ரொம்ப பொய் சொல்றாங்க." அதாவது என்னன்னா, நீங்க தான் நான் போய் கதை சொல்றேன்னு இவங்க தான் சொல்றாங்க. அப்ப கதையே சொல்லுங்க. ஒரு டீமா ஒர்க் பண்றோம். கதையே சொல்லுங்க ம். அப்படின்னா சொல்ல மாட்டேன். அங்க போய் தான் சொல்லுவேன். இப்ப ஸ்டேஜ்ல கதைய தான் போய் சொல்லுங்கன்னு சொல்லுவேன்னு. சொல்லும்போது, வீகன்னா வந்து வீங்கி போச்சான்னு நீங்க சொல்லும்போது, வீகன்னா அது கிடையாது. ஆ. அப்படின்னு அவங்க திருத்துவாங்க. அதுக்கு தான் உங்ககிட்ட கதைய கேட்கறாங்க. உங்க கதைய கேட்கறதுக்காக அவங்க இங்க வந்து உட்காரல. எஸ். அதாங்க முளைச்சு 3 இலை உடலன்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்குள்ளேயே வந்து இப்ப என்ன உடனே அத தெரியுமா? மாத்தி பேசி, அவங்க கிராமத்துல இருந்து வந்தவர்கள், அவர்களுடைய பேச்ச நீங்க அப்புறம் ஒரு கட்டத்துல எல்லாருமே டார்வின்ல இருந்து எல்லாருமே அத ஒத்துக்க மாட்டாங்க. ஆமா. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே பல்டி அடிச்சு, ஆ. முனியம்மா கிட்ட கேள்வி கேட்கிற மாரி நடந்துக்குவாங்க. கடந்து உங்களுக்கு என்ன அப்பதான் ராஜி கேட்பாப்ல. ஆ உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை. அவங்க உங்ககிட்ட கேட்கறாங்க ஒரு டீமா இருக்கணும். இதுல இன்னொன்னு மனமாத்த பார்ப்பாங்க. ஆமா. அதாவது என்ன வந்து யாருமே வந்து டீம்ல சேர்த்து அதாவது ஆஹ இல்ல, இல்ல. இங்க நிகழ்ச்சி நடக்கும்போதே, ம். இவங்க டிஸ்கஸ் பண்ணாங்கன்றத மடமாத்துறதுக்கு ஆரி அப்படியே பிளேட்ட திருப்புவாரு. ஆமா. ஃபர்ஸ்ட்டு ஆரி பிளேட்ட திருப்பி தான் ஜாக்கி சப்போர்ட் பண்ணுவாரு. அவங்க ம். இப்ப எதுக்கு நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க? ம். நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது பண்ணலாமா நீங்க? அப்படிங்கிற ம். மாரிலாம் பேசுவாரு. அதன் பிறகு இது மாறும்பொழுது திரும்பவும் ஆரி மாத்துவாரு. ம். பாருங்க முனியம்மா நான் கூட வந்து கதை ரெடியான்னு கேட்கும்போது, நீங்க டக்குன்னு இறங்கி வந்தீங்க. உங்க டீமோட டிஸ்கஸே பண்ணல. பண்ணல. அப்படின்றத அதுக்கப்புறம் தான் அவர் மென்ஷன் சொல்லுவாரு. பண்ணுவாரு. ஏன்னா, இருக்கிற எல்லாருமே அங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாருமே பிக் பாஸ்க்கு எடுத்திருக்கீங்கங்கும்போது எல்லாருக்குமே காமன் மேன். ஆமாமா. போனா ஒண்ணும் கிடையாது இதோ யாருக்குமே அங்க. வெளியில வந்து எல்லாம் கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்குங்க. ஏதோ ஒரு அதுதான். அம்மா அந்த இவங்க மடியில உட்காந்துட்டாங்கல்ல, ஆ. ஒருத்தர் எழுந்தப்ப. ஆமா. சீட்டுல உட்காந்து அவங்க வந்து அவங்க இன்னர்லாம் செக் பண்ணி பார்த்தேன்னு சொன்னாங்க. ஆ. இன்னொன்னு முனியம்மா வந்து ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவ டெலீட் பண்ணியிருக்காங்க. யாரு? அந்த நைட்டி இவங்கள வந்து இவங்க கண்டமேனிக்கு பேசியிருக்காங்க. ஆ பார்த்தீங்களா? கண்டமேனிக்குன்னா ட்ரெஸ்ஸ பத்தி ஊர் பக்கம்லாம் கொஞ்சம் இதுவா பேசுவாங்கல்ல. ஆ. அந்த மாரி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ அவங்க ஏதோ வீடியோ டெலீட் பண்ணிட்டாங்களாம் அவங்க. எஸ். இதுல இன்னொன்னு என்ன பேசுறாங்க அப்டின்னா, அங்க போய் ம். நான் இது பண்ணது, நான் கதை சொல்றதே இங்க யாருக்குமே புடிக்கல. ம். அதனால தான் அவங்க இந்த மாரி பண்றாங்க. வார்த்தைகள் நல்லா தெரியுதுங்க அவங்களுக்கு. கான்ஃபிடென்ட்டா நான் இருக்கணும்னா, அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா அழகா பேசுறாங்க. எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் வரணும்ல. அந்த கான்ஃபிடென்ட்டே வர விடமாட்டேங்கிறாங்கன்ற ஒரு அளவுக்கு பக்கம் பேசுறாங்க. ஒரு பக்கம் உங்கள ஜெயிக்கணும்னா புருஷன் வந்து எனக்கு வந்து என் மாமன் தான் உயிர்ன்னு வேண்டியது. ம். அப்புறம் ஒரு பக்கம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இது பண்ணோனே, என் மாமா வந்து என்ன வந்து அசிங்கப்படுத்திருவாரு. அது பண்ணிடுவாரு, இது பண்ணிடுவாருன்னு வேண்டியது. எந்த பக்கம்னே தெரியாத அளவுக்கு இடத்துக்கு ஏத்த மாரி வந்து ஆ. உருட்டி, உருட்டி, உருட்டி இந்த பக்கம் ஒரு உருட்டுறது, அந்த பக்கம் ஒரு உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. அதுல இன்னொரு விஷயமும் பண்றாங்க ஜாக்கி கூடவே. ம். எல்லா இடத்துலயும் வந்து என்னைய அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுயா. ஆமா. நான் பேசுறத அவங்க வேண்டான்னு நெனைக்கிறாங்கன்ற பொழுது, ம். ஒரு கிராமத்து பொம்பளை நீங்க இந்த மாரி பண்றீங்களா? அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துரும் இல்லையா? அப்படிதான். அதையும் அவங்க வந்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் விமன் அந்த கார்டு, கிராமத்து கார்டு அவங்க நெறைய இடத்துல எடுத்துட்டு வராங்க. எஸ். அதே இடத்துல இவங்க இந்த நைட்டி இந்த பிரியவர்ஷினியா?
ஆமா. அவங்கள பேசின பேச்செல்லாம் வேற லெவல் அவங்க. ஆ. உண்மையிலே இந்த உரிமையெல்லாம் அவங்களுக்கு குடுக்கவே இல்ல. அது என்னன்றத கொஞ்சம் செக் பண்ணிட்டு அத பத்தி பேசுவோன்றதுக்காக வச்சுட்டு இருக்கேன். எஸ், பேசுவோம். எஸ். ம். ஓகேவா? ஸோ இந்த மாரியான விஷயங்கள் தான் வந்து முனியம்மா பண்ணாங்க. இப்ப முதல்ல நீங்க இப்ப அரவிந்துக்கு ம். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, இந்த பால் போடுறதுக்கு. ஆமா. கோல் போடும்பொழுது, அரவிந்த் தவறு செய்றாருன்றப்ப, நீங்க ஒரு கேள்வி கேட்டு, அந்த விஷயத்தையே நீங்க வந்து மாத்தி, திரும்ப அந்த கேம வந்து புதுசா பண்ணும்பொழுது, அந்த இடத்துல வந்து முனியம்மா பண்ணதும் தவறு இல்லையா? தவறு. அத தவறுன்னும் பொழுது, டக்குன்னு எந்த ஜட்ஜஸுமே ஃபர்ஸ்ட்டு ஒத்துக்கல. டீம் நல்ல வேளை பேசுனதுக்கு அப்புறம் தான், அவங்க எல்லாருமே வந்து பேசுனாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஜட்ஜஸ் பேசுனாங்க. அதுதான் மேட்டரு. ஸோ இதன் பிறகு வந்து வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஒரு நல்ல நடந்த விஷயங்கள்னா, அதான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன். அந்த பால் டாஸ்க்க வச்சு தான் இவங்களுக்கு வந்து காசு குடுத்தாங்க. காச வச்சு தான் வந்து இவங்க ஒருத்தரும் போயிட்டு பொருட்கள் எடுக்கணும். பொருட்கள் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஆரி 3 டீமா பிரிச்சுட்டாங்க. ஆரி டீமு, ஓவியா டீமு, ராஜு டீமுன்னு சொல்லிட்டு. க அரவிந்த் அவர்கள் தான் லாஸ்ட்டா கோல் போட்டாரு. ஷாமாவும் அவங்க இன்னொருத்தவங்களும் வந்து டக்கு டக்குன்னு கோல் போட்டாங்க. அந்த டீமுக்கு தான் 5000, 3000, 2000ன்னு காசு கிடைச்சது. ம். பட் சாமான் வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரி டீமும் அதன் பிறகு வந்து ராஜு டீமும் நல்லா வாங்கியிருப்பாங்க. அ ஸோ அது ஓரளவுக்கு கரெக்ட்டா. கதை சொன்ன விதமுமே எனக்கு வந்து என்னன்னா, அரவிந்தன் அந்த அபிநயா அந்த பொண்ணெல்லாம் வந்து சொன்னது உண்மையிலே நல்லா தான் இருந்தது. என்ன நல்லா இருந்ததுன்னா, அவங்க இயல்பாகவே ஒருத்தவங்க இருந்தா எப்படி டிஸ்கஸ் பண்ணுவாங்களோ, அந்த மாரி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட் அதை விட ஜார்ஜ் சூப்பரா பண்ணாரான்னா, இல்ல. இல்ல. ம். ஆனா, ஆரம்பிச்சு குடுத்தது ஜார்ஜ். அதே தான் எல்லாரும் அதே மெத்தட ஃபாலோ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வேணா நம்ம ஜார்ஜ பாராட்டலாம். ஏன்னா, ம். அவரு வந்தாரு. எந்த தடங்கலும் இல்லாம டக்குன்னு நான் கதை சொல்றேன்னாரு. வரும்போதே நாங்க வந்து பாருங்க பல்லு தேய்ச்சு அவங்களுக்கு வந்து பண்ணுவோம். அந்த மாரியான விஷயங்கள சொல்லும்பொழுது, அந்த ஃபார்மேட்ட தான் எல்லாருமே எடுத்து எல்லாரும் பண்ணாங்க. ஃபாலோ பட் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜார்ஜுக்கு தான் வந்து இன்னைக்கு கிரீன் குடுத்தாங்க. ஸ்டாரு. என்ன மணிவண்ணன பொறுத்தவரைக்கும் அவர் என்ன சூப்பரா பண்ணாருன்னா, எந்த டீம் நல்லா பண்ணுச்சுன்னோன டக்குன்னு சொல்ட்டாரு. ராஜு டீம் தான். ஏன்னா, ம். அவங்க பாட்டு பாடுனாங்க. ஏன்னா, பாஷா வந்து பாட்டு பாடுவார். பாட்டு பாடி அந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது அப்டின்னும் பொழுது, யார் ஒழுங்கா பண்ணலாம்னா, எனக்கு அவங்களுக்கு ஏற்கனவே வாய்க்கா தகராறு இருக்கு. முனியம்மா தான் ஒழுங்கா பண்ணல. பண்ணல. அவங்க டீமோட கோஆர்டினேட்டே பண்ணல. ஏன்னா, இத மணிவண்ணன் ஃபர்ஸ்ட்டே பார்த்து சொன்னாரு. "நாங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்றோம் சார். பேரையாவது தெரிஞ்சுக்கணும்னு பேசுறோம்." அவங்க போய் வரவே இல்ல. உட்காந்துட்டாங்க போய் ஒரு உட்காந்துக்கிறாங்க சேர்ல. உட்காருங்க. அதேதான், அதேதான். அப்படிங்கிறத நேத்துமே சொன்னாங்க. இன்னைக்குமே அவங்க அப்படிதான் இருந்தாங்க. ம். இதுக்கு உதாரணத்துக்கு காரணம் இந்த ஜட்ஜஸ் தான். ஜட்ஜஸ் குடுக்குற அந்த கான்ஃபிடென்ட் தான். ஏங்க அதான் அவங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம தப்பு பண்றோம்ன்ட்டு. ஆமா. அத எல்லாம் கார்னர் பண்ணும்போது, ஏம்மா இந்த மாரி தப்பு பண்றேன்னு சொன்னா தானே அவன் திருந்துவான். அதுதான். இது என்ன அது தெரியுமா வந்து நீங்க ஜாக்கி? வந்து விட்டு குடுக்கும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கு தலையில 2 கொம்பு முளையுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஊர் 1000 வந்து உங்கள ஆ. வந்து உசுப்பேத்தி விடும். நீங்க ரொம்ப ஆடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். எஸ். அவ்வளோதான். ம். அது வந்து இவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியா வந்து அத அ மேனிபுலேட் பண்றது வந்து மேனிபுலேட் பண்றதெல்லாம் பண்றாங்க. ஆனா, ஜட்ஜஸும் அதுக்கு ஏத்த மாதிரியே, "நீ என்ன எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணு." அப்படிங்கிற மாரியா தான் அத வந்து விடுறா மாதிரியும் ஒரு ஒரு கோணத்துல நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ம். ஸோ, இதுதான் அங்க முக்கியமா நடந்த நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த விஷயங்கள் தான் நடந்தது. அ வேற என்ன? வேற என்ன? அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா இத பத்தி பேசுறதுக்கு பெருசா ஒண்ணுமே கிடையாது. ஒரு 10 நிமிஷம் ஆமா. முடியும்னு பார்த்தா, இதுவே ஒரு 18 நிமிஷம் வந்துட்டு பெரிய விஷயம் தான் என்ன பொறுத்தவரைக்கும். அதேதான். ஏன்னா நானுமே அத யோசிச்சேன். ஒண்ணுமே இல்லையே! இன்னைக்கு என்ன அப்படி முக்கியமான விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, ம். வேற ஒண்ணும் கிடையாது. பட் இது ராஜு கதை சொன்ன விதமும், அத ம். வச்சு ப்ரொவிஷன்ஸ் எடுக்கணும்னு சொன்ன அந்த அந்த கேம் அமைச்ச விதம் நல்லா நல்லா இருந்தது. இருந்தது. அதே நேரத்தில இந்த யாரு தண்டீஸ்வரன பத்தி பேசவே இல்லைங்களே! பார்த்தீங்களா? அ, பார்த்தீங்களா? ஆ இதுதான் கரெக்ட். எழுதாட்டாலும் கரெக்ட்டா எடுத்து வரேன் பாருங்க. நல்ல விஷயம் தானே. அப்புறம் எதுக்கு தான் நான் தான் சுவாகா சொல்றதுக்கு வந்திருக்கேன். நீங்க தானே எபிசோடே தாங்கி நிறுத்துறீங்க. அப்ப நீங்க தானே சொல்லணும் தண்டீஸ்வரன பத்தி. ம். அ கிரீன் குடுக்குறப்ப, இப்ப யாருக்கு ரெட் குடுத்துறாங்க அப்படின்றத நம்ம யோசிக்கணும் இல்லையா? இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, தண்டீஸ்வரன்ட்ட இருந்த ஒரு நீதி, நியாயம் கூட வந்து முனியம்மாட்ட இல்லன்னு சொல்லுவேன். ஏன் இல்லங்கிறத நான் சொல்றேன் ஜாக்கி. இப்ப ம். டக்குன்னு இப்ப யாரு 2 பேர்ல வந்து யார் ஒழுங்கா பண்ணல அப்படின்னா, நான் வந்து டக்குன்னு கை குடுத்துருவேன். நான் பண்ணலங்க, எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு எழுந்து சொல்லிடுவேன். ஆனா, இப்ப உங்களுக்குமே ஒரு ஒரு கம்பேரிசன் இருக்கும். இவன விட நான் ஒழுங்கா பண்ணல அப்டின்னும் பொழுது, அப்ப நீங்களும் எழுந்து நிக்கிறதுக்கான ரீசன்ஸ் இருக்கு இல்லையா? ம். என்ன ஊவான்னு ஆமா. கொட்டுங்க. ஏன்னா, இதுல என்னன்னா, இப்ப வந்து இந்த கேட்டகரியே மாறுது மேடம். இந்த அதெல்லாம் இந்த மாறிடுச்சு. பேட்டர்னே மாறுது. இப்ப எஸ். நம்ம ஒருத்தன் நேர்மையா எழுந்து நிக்கிறான்ல, இப்ப நேர்மையா எழுந்து நிக்கக்கூடாது. ஆமா. இப்ப கூட்டத்துல குசு விட்டா அமைதியா இருந்துரணும். நல்ல எக்ஸாம்பிள். நீங்க நேர்மையா எழுந்து நின்டீங்கன்னா, உங்களுக்கு கேரோ பண்ணுவாங்க. உங்கள வந்து வெளிய அனுப்பிச்சுருவாங்க. "நாத்தடிக்குது கிளம்பு வெளிய" அப்படின்ட்டு. அண்டர்ஸ்டூட் ஜாக்கி. இப்ப என்ன மாரி நெலைம வந்துருச்சுன்னா, என்ன மாரி பேட்டர்ன் வந்து லைஃப் மாறிடுச்சு. இந்த பேட்டர்னே எப்படி மாறிடுச்சுன்னா, ம். கூட்டத்துல குசு விட்டுட்டு, அமைதியாவே இருந்து, அத கண்டுபிடிக்கும் பொழுது ஆ, என்ன, ஆ.
எவன் குசு விட்டானோ அவன் கை மஞ்சளா இருக்கணும், டக்குன்னு எவன் பார்க்கறானோ அவனுக்கு அதுல ஒரு 3 பேர் பார்க்கும்போது 3 பேர் பார்த்துக்குவான். அப்ப கூட சில பேர் வந்து அமைதியாவே இருப்பானுங்க. எஸ். ஏன்னா அவன் தான் விட்டுருப்பான் நல்லா தெரியும். உண்மை. இவன் எதேர்ச்சியா வந்து நம்ம கையில எங்க பார்ப்போம்ல சட்டுன்னு ஆமா. ஒரு இணைச்சு சில நடக்கும்ல அந்த Yes. மாதிரி பார்த்துட்டு அவன் குசியை விட்டுருக்க மாட்டான். ஆமா. பார்த்துட்டு மாட்டிக்குவான். இப்ப பேட்டர்னே அப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல உண்மைதான். ஏன் இது உண்மைன்னு சொல்றேன்னா, ம். இப்ப நீங்க தைரியம் இப்ப நம்ம நெறைய பேர் வந்து இந்த கார்ப்பரேட்லலாம் வொர்க் பண்ணியிருப்பீங்க. நம்ம வந்து யாருக்கு அது ஒரு சி பேண்டிங் குடுக்க போறோமோ, டி பேண்டிங் குடுக்க போறோமோ, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து அவங்கள தான் ஹேண்டில் பண்ணணும். அவங்கள தான் நீங்க பாசிஃபை பண்ணணும். அவங்களுக்கான காரணிகள நீ குடுத்து, இதனால தான்ப்பா நான் வந்து உனக்கு அப்ப பாரு நான் ஃபீட்பேக் குடுத்தேன். ஆனாலுமே நீ மாறல அப்படின்னு சொல்லணும். ஆனா நம்ம எல்லாருமே ரொம்ப ஈஸியா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஏன் யாரோ அவங்கள கூப்பிட்டு பேசுறது தான் நமக்கு ரொம்ப ஈஸியா ஆமா. இருக்கும். ஏன்னா, வி ஆல்வேஸ் வாண்ட் டு பி குட் டு அதர்ஸ் இல்லைங்களா? ம். ஸோ அத தான் இந்த ஜட்ஜஸ் பண்றாங்க. யூ டோன்ட் ஹேவ் டு பி குட் டு அதர்ஸ். யூ ஹேவ் டு பி ரைட் டு அதர்ஸ். ஆமா. இதுதான் வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? அதாவது மணிவண்ணன் கிட்ட இருந்த நேர்மை கூட ஜட்ஜஸ் கிட்ட இல்லன்னு இல்ல. சொல்ல வரேன் நான். ஏன் அது இல்லன்னு சொல்றேன்னா, கிரீன் குடுக்குற ஜார்ஜ கூப்ட்டு, ம். யார் முதல்ல நல்லா பண்ணவருக்கு கிரீன் குடுத்துருவோம் அப்படின்னு கிரீன் குடுக்குறீங்க. இப்ப இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம தலையிலேயே நம்ம மண்ணவாரி போட்டுக்கிற மாரி ராஜு சொல்லுவாரு. 10 செகண்ட் தரேன். யார் ஒழுங்கா பண்ணலன்னு நெனைக்கிறீங்களோ எழுந்துருங்க அப்படின்போது, ம். உண்மையிலேயே தண்டீஸ்வரன் எழுந்திருச்சு நின்னுடுவாரு. ஆமா. இப்ப அந்த இடத்துல வந்து அதுக்கு தான் நான் சொன்னேன். இப்ப நான் எனக்கு ஒழுங்கா சரியா பண்ணலன்னும் பொழுது, இப்ப முனியம்மா வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்கங்க. வீகன் பத்தி பேசுவோம். வீகன்லாம் அதெல்லாம் தப்பா சொன்னா சரியா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இப்ப இல்ல எனக்கு அப்டின்ட்டு. தெரியல நீங்களே குடுத்துருங்க. இதுதான் அவங்க அப்பயே சொன்னாங்க. அதுக்கப்புறம் குடுத்துருன்ட்டு. உனக்கு டார்வின். தகுதி இல்லாத இடத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்றது அதுதான். அப்ப ஒரு டீமா நீங்க போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இப்போ ஒண்ணும் இல்ல ஒரு இங்கிலீஷ் எஸ்ஸேவோ இத படிக்க சொல்றாங்க. ஒரு ஆ, ஒரு ஒரு இது வருது. அப்ப நான் என்ன செய்வேன்? எனக்கு தெரியலங்க அப்டின்னுவேன் நானு. ஆ அததான் ஆனா சொல்றேன். நான் எனக்கு இருக்கிற கொஞ்சம் அறிவ வச்சுக்கிட்டு நான் அத செஞ்சிருவேன். நான் வாங்க மாட்டேன்றேன் எஸ், நானு. எஸ். ஸோ அப்ப அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டார்வின் பேசுவார் இல்லையா? அப்ப ம். ஏதோ ஒரு வகையில நாம ஒழுங்கா பண்ணலன்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல. ம். அவங்க எழுந்திருச்சு நிக்கல. நிக்கல. அப்ப அவங்க ஒருவேளை எழுந்திருச்சு நின்னாலுமே, நான் கூட இப்ப ஜாக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஒருவேளை எழுந்து நின்னாலுமே தண்டீஸ்வரன தான் நம்ம சொல்லணும். ஏன்னா, முனியம்மாவாவது போய் கதை சொன்னாங்க. அவரு அத கூட செய்யல. செய்யல. அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நான் சொன்னேன். ஆனாலுமே, நீங்க எழுந்து நின்னீங்களான்னு பார்த்தா கிடையாது. அதுல தண்டீஸ்வரன் மட்டும் எழுந்து நிப்பாரு. ரொம்ப இது ஜட்ஜஸ்க்குமே ஈஸியா இருக்கு பாருங்க. இந்தா தண்டீஸ்வரன் நீயவே எழுந்துட்டப்பா, இந்தா நீ வச்சு 2 வச்சுக்கங்கிற மாரி இருக்கு. அதேதான். அதுக்கு நீங்க ஒரு காரணங்கள் சொல்லி, நீங்க ஒரு ஆள செலக்ட் பண்ணி, இந்த விஷயங்கள்லாம் நீங்க பண்ணல. இப்ப அதுதான். நீங்க முனியம்மா நீங்க எழுந்துருங்க. தண்டீஸ்வரன் நீங்க எந்திருங்க. அந்த டீம்ல வேற யாரும் அப்ப பண்ணல இன்னொன்னு அப்படிங்கும்போது நீங்க எல்லா எழுந்துருங்க. இடத்துலயும் இல்ல. அந்த டீம்ல என்னென்ன டிஸ்கஸ் நடந்தது இப்ப டீம் சொல்லலன்னா முனியம்மாவுடைய தலகணம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அதேதான். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க மத்தவங்ககிட்ட சொல்லணும். உங்க ஆ. டீம்ல யார வந்து நீங்க செலக்ட் பண்றீங்க, சரியா செய்யலன்னு. அவங்க எழுந்ததுக்கு அப்புறம் அதுக்கு யார் யாரெல்லாம் ஓட்டு போடுறீங்கன்னு மத்த சொல்லி நேரத்துல அப்படிதான் நீங்க நீங்க கேட்கிறீங்கல்ல. ம், மத்த நேரத்துல யார் யார் சரியா செய்யல 2 பேர சொல்லுங்க. நேத்தெல்லாம் கேட்டீங்கல்ல. ம். அப்ப இன்னைக்கும் நீங்க கேட்கணும். கேட்டுருக்கணும் இல்லையா? அதேதான். அந்த ஒரு ம், விஷயத்த செய்யல. அதனால தான் தண்டீஸ்வரன் எழுந்துன்னா, அவருக்கு வந்து ரெட் இது குடுத்துருவாங்க. ஸ்டார் குடுத்துருவாங்க. அண்ட் கிரீன் ஸ்டார் வந்து 2 வாங்கிட்டாரு இப்ப. ஜார்ஜ் ம். வந்து 2 கிரீன் ஸ்டார்கள் வாங்கிட்டாரு. ஸோ அதற்கான வேல்யூ என்னங்கிறதும் நமக்கு போக போக தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முடிஞ்சாச்சு. ஸோ இதான். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அவ்வளோதான் ஜாக்கி. ரைட். எல்லாத்தையுமே எல்லா முடியும். விஷயமும் பேசி முடிச்சிட்டோம். லைக் நீங்க பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல. அண்ட் சேனலை வந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில்ஸ் இருக்கு. அதன் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. வேற என்ன? இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்களை நாங்க சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.